சும்மா பறக்குது பாருங்க டஸ்ட். அல்டா தாஜ்மஹால். இந்த சாங் எப்படி யூடியூப்ல சர்ச் பண்றது? இப்போ இந்த சாங்கை சர்ச் பண்ண உங்களுக்கு அவ்வளவுதானே. யூடியூப்ல வாய்ஸ் சர்ச்சுக்கு போயிடுங்க. போயிட்டு கண்ணா பின்னான்னு அழுது ஒப்பாரி வைங்க, இந்த சாங் வந்துடும். பாட சொன்னா ஒப்பாரி வைக்குது பாயபுள்ள. சரி சரி அளப்படாது, பாவம் அவரோட வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ. ஐ திங்க் இந்த சாங்கோட நேம் வந்துட்டு ஆப்பிரிக்கன் ஒப்பாரி அப்படின்னு நினைக்கிறேன். அதுலயும் அவர் பாடின அந்த 4வது வரியில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தம், அந்த சோகம் இருக்கு பாத்தீங்களா, அதை நினைக்கும் போது என் கண்ணே கலங்குது. அதுல அவர் ஒரு பேப்பர் வச்சு பாடிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அதுல என்ன லிரிக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஆமா, ஒரே ஆர்வமா இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபன்னான வீடியோக்கெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்ட்டின் போடுங்க, அண்ட் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நானும் ஃபோன் பே கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் ஃபேன் பேவே இப்போதான் பார்க்குறேன். எப்படிலாம் ஒளிய வைக்கிறாங்க பாருங்க. கரண்ட் அடிக்காமல் இருந்தால் சரிதான். ஒருவேளை இது கரண்ட் பில்லு கட்டுறதுக்கான காசாக இருக்குமோ? இன்னும் நம்ம வீட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஹிடன் ஸ்பாட் இருக்குதுன்னு தெரியல. அப்பா, எவ்வளவு தூரத்துக்கு கட்டிக்குது. இது என்ன ஹை பீமா இல்லை லேசர் பீமா? அதாவது நம்ம கிளம்புற இடத்துல இருந்து போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் இந்த லைட் அடிக்கும் போல. நீங்க எங்க வேணா போய்க்கோங்க, ஆனா பீச்சோடைய 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல மட்டும் நீங்க போயிடாதீங்க. ஹார்பர் லைட்டு தான் அடிக்குது அப்படின்னு சொல்லி கப்பல் ரோட்டுக்கு ஏத்திர போறாங்க. இங்க இருந்துகிட்டே கௌதம் சிட்டியில் இருக்கக்கூடிய பேட்மேனுக்கு சிக்னல் கொடுப்பாங்க போல. எதுக்கும் அப்படியே இந்த லைட்டை மேலே தூக்கி அடிங்க, ஏலியன் பிளானட்டுக்கு சிக்னல் கொடுக்கலாம். இப்பயே ரோட்ல வண்டி ஓட்ட முடியல, அந்த ஹை பீம்லாம் வந்துட்டு அப்படியே கண்ணிலே படுது, கண்ணே போயிடும் போல இருக்கு. இதுல இப்படி ஒரு லைட் வேற. This is the reason why bus seats have wild patterns and vibrant colors. பறக்குது பாருங்க டஸ்டா. புழுதி பறக்குது பாரு. எம்மாடி, ஒரு சட்டி மண் எல்லாம் போல இருக்கே. பல வருஷமா புதஞ்சு கிடந்த அந்த டஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஒரே நாள தட்டி எழுப்புறாங்க. நியூ வைரஸ் அன்லாக்டு. ஒரு சீட்ல இவ்வளவு டஸ்ட் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த பஸ்ஸுக்குள்ள எத்தனை சீட் இருக்கும், அந்த சீட்ல எவ்வளவு டஸ்ட் இருக்கும்? அப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டு முழுக்க எத்தனை பஸ் இருக்கும், அதுல எவ்வளவு சீட் இருக்கும், அதுல எவ்வளவு டஸ்ட் இருக்கும்? நீ எங்க வர சிவாஜி? இந்த மாதிரியான ஒரு சினாரியோ வந்து பாத்தீங்கன்னா நாட் ஓன்லி இன் பஸ், நம்ம வீடுகள்ல சோஃபா இருக்குது பாத்தீங்களா, அதெல்லாம் பல வருஷமா அப்படியே ஒரு இடத்துல இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ஓங்கி 2 தட்டு தட்டினீங்க அப்படின்னா அப்பதான் உள்ள இருக்க டஸ்ட்லாம் வெளில வரும். யூ ஹாவ் சிப்லிங்ஸ். பயங்கரமா வேலையை பார்த்துருக்காங்களே.
யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க? நான் பண்ணியிருக்கேன். அதாவது வீட்டில் கேக் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா கேக்கோட ஒரு பாதியை சாப்பிட்டு மீதி பாதியை மட்டும் அப்படியே கவர் அப் பண்ணி வச்சிருவேன். ஆனா இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் கேக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றப்ப வீட்டில் வந்துட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களாம் இருந்துட்டாங்கன்னா ஓகே. அப்படி எல்லாரும் வீட்டில் இருக்கிறப்ப வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் அதே டைம்ல ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஆனா சில நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களாம் வீட்டில் இருக்க மாட்டாங்க, வெளியில் இருப்பாங்க. இதனால இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வர்ற வரைக்கும் நம்மளும் சாப்பிடாம வெயிட் பண்ணணும். ஆனா நமக்கு அந்த பொறுமை இல்லை. நம்மளுடைய அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய ஷேரை மட்டும் சாப்பிட்டு அவங்களோட ஷேர் அப்படியே வெய்யின்னு சொல்லுவாங்க. நம்மளும் நம்மளுடைய ஷேர் எல்லாம் சாப்பிட்டுருவோம். ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அந்த ஸ்நாக்ஸ் கேக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கும். அப்ப நம்மளும் வீட்டில் தான் இருப்போம். அப்படிங்கிறதுனால நம்ம மனசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த டெம்டேஷன்ல சரி கொஞ்சமா சாப்பிடலாம் அப்படின்னு போய் கொஞ்சம் சாப்பிட்றது, அப்புறம் இன்னும் கொஞ்சம், அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு இந்த மாதிரி சட்டப் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்க தள்ளப்படுறோம். இதுதான் நடந்தது. ஒருவேளை நம்ம அன்னைக்கு வீட்டில் இல்லாம அவங்க அன்னைக்கு வீட்டில் இருந்தாலும் அவங்களும் இதை தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன பெருமையா? காடாம அண்ட் மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய சிப்லிங்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. பைக்கே இல்லையா? அது துரோகம், துரோகம், பயங்கரமான நம்பிக்கை துரோகம். அதுல அவருடைய முகத்தை பாருங்க. ஐயோ பாவம். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, அலங்காரமா இருக்குதா? ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது, அடுத்தவனை வெறுப்பேத்துறதுக்கு எவ்வளவு அழகா உட்காந்து டீடைலிங்கா ஒர்க் பண்ணிருக்காங்க பாருங்க. கிஃப்ட் கவரு, ரிப்பனு, ஒரிஜினலா பைக் வாங்கினவங்க கூட இந்த மாதிரி பார்சல் பண்ணிருக்க மாட்டான். அன்பாக்சிங் பண்ணி ஒரு இடம் குப்பையானதை பார்த்திருக்கேன். ஆனா குப்பையே அன்பாக்சிங் பண்ணி இப்பதான் பாக்குறேன். இனி ஜென்மத்துக்கு அவர் கிஃப்டே கேட்க மாட்டாரு. My clothes during day at night. ஐயோ அந்த வேதனை இருக்கே, அந்த வேதனை. பாதி ராத்திரியில திடீர்னு முழிச்சு பார்த்தா அங்க ஒரு பேய் உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். அதனால இந்த துவைச்ச துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா சேர்ல போட்டு வைக்காதீங்க, முக்கியமா பெட்ரூம்குள்ள. அதுல அந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த சேர் மேல வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு, முக்கியமா டிராவலிங் பேக். இட்ஸ் டூ டேஞ்சரஸ். சில நேரங்கள்ல கர்டைன் நகர்றது கூட வந்து பாத்தீங்கன்னா பேய் நகர்ற மாதிரியே இருக்கும். ஒரு உருவம் மாறி புகையா கிளம்பும். யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களோ உங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக எழுதுங்க. பெஸ்ட்டான கமெண்ட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்பிளே பண்ணுவோம். அதுலேயும் சில பேர் இந்த டோருக்கு பின்னாடி இந்த ஆங்கர்லாம் மாட்டி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதில் இந்த ரெயின் கோட்டை போய் மாட்டுறது, அப்புறம் ஜெர்க்கினை போய் மாட்டுறது, பாதி நேரத்தில் அதை பார்க்கறதுக்கு மனுஷன் தொங்குற மாதிரியே இருக்கும். அல்டா தாஜ்மஹால். ஏன் இன்னும் இது எல்லாம் தலைகீழா இருக்குது? ஒருவேளை போனை ரொட்டேட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ? என்னங்க இது அப்படியே உல்டா பண்ணிருக்காங்க. எவனோ ஒருத்தன் காதல்ல காண்டாகி இந்த கலவரத்தை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இதை என்ன பர்பஸ்க்கு கட்டினாங்க அப்படின்னே தெரியல. இந்த தாஜ்மஹால் கட்டினவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இதோட அழகா அவங்க இன்னொன்னு கட்டிடக்கூடாது அப்படிங்கறதுனால அவங்களோட கட்டவரில் வெட்டினதா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை கட்டினவங்களை கூட்டிட்டு வந்து ஃபிங்கர்ஸ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், இதுக்கு மேல இந்த மாதிரியான வேலைகள்லாம் அவர் பண்ண மாட்டாரு. இந்த மாதிரியான ஒரு யோசனை அவருக்கு தோணாது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். How to drink water tutorial. நானும் உங்களுக்கு டுட்டோரியல் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், நான் உங்களுக்கு என்ன கத்து தர போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடிச்ச தண்ணி எப்படி நாவிக்கவளத்திலிருந்து உறிஞ்சு காரி தூ அப்படின்னு துப்புறது அப்படின்றத சொல்லி தர போறேன். எங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க. 3, 2, 1. ஏதோ எங்க வாழ்க்கையிலே நாங்க இது வரைக்கும் தண்ணியே குடிக்காத மாதிரியும், இதை பார்த்துதான் நாங்க தண்ணி குடிக்கவே கத்துக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க. இவங்களை இப்படியே விட்டோன்னு வைங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல மூச்சு விடுறது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாலும் போடுவாங்க. என்னடா இது? டை அடிச்சு வேலை பார்க்குறாங்க. சாமி, ஒருத்தர் தலைக்கெல்லாம் நீ நடிச்சிட்டு இருக்கிறாப்புல. என்ன நடக்குதுங்க? இந்த பாஞ்சு பறந்து வேலை செய்யறதுன்னு அது இதுதான் போல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் படத்தோடய ஸ்டண்ட் யூனியன்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ஸ்பைடர் வேர்ஸ்.
ஏதோ அவசரமா வேலை பார்க்கறாங்கன்னு தெரியுது. அதுக்குன்னு இன்னும் இப்படி வேலை பார்க்கறாங்க. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ஒருவேளை அன்னைக்கு ஓனர் சைட்டுக்கு வராரோ, இப்படி வேலை பார்க்கறாங்க. கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓவரா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா வீடியோமே செம்ம ஃபன்னா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கறத கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ஹார்ட்டின் போடுங்க. அண்ட் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் ஃபன்.